ஒரு கதையை கொஞ்சம் நல்லா சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஒரு பெரிய படத்தில் நம்ம அடுத்து கோட்டில் தான் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன் மோகன் சாரை. லவ் சாக்லேட் பாயாக பார்த்துருப்போம். ஆனால் இதில் வந்து டோட்டலாக வந்து வேறுபட்டு நடிச்சிருக்காரு. வந்து இன்றைய தலைமுறைக்கு தேவையானது வந்து அவர் வந்து எடுத்து வச்சிருக்காரு. அதை எடுத்துக்கிறதும் எடுக்கிறது வந்து இன்றைய தலைமுறையுடைய பொறுப்பு. அவங்க ஆடியன்ஸ் வந்து மோகன் சாரை வந்து மறுபடியும் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து விரும்பி பார்ப்பாங்க. ஸோ படத்தில் வந்து ஒரு மெயின் ப்ளஸ்னால் அதோட கரு வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ கருவில் வந்து ஒரு தனி மனிதன் வந்து சமுதாயத்தில் நடக்கிற ஒரு தப்புக்களை வந்து தட்டி கேட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அதில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற விஷயம், அதே போலி மருந்துகளில் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றி இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்ல வந்த கருத்து வந்து உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். மைனஸாக ஆக்சுவலாக ஜாஸ்தியாக இருக்குது. இவங்க சொல்ல வந்த கருத்தை வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு இல்லை. படம் வந்து ஒரு 6 வில்லன் 8 வில்லன் மாதிரி நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ படம் ஒவ்வொருத்தங்களை நோக்கி போகுது. இந்த படம் வந்து ஓகே தான், அவருக்காண்டி படம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஸ்டோரிலாம் அதர பழசு, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு மெடிக்கல் கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் தான் படம். ஓகேங்களா, அவரோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. ஒரு நல்ல அப்பா கிடச்சிட்டான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு க்யூட்டான அப்பாவுக்கு மாளுக்குள்ள பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, ஓரளவு வந்து முடிச்சிடுறோம். இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த ரிவெஞ்ச் எடுத்து போகிற சீன்லாம் கொஞ்சம் லேகாகவே இருக்குது. அதே மாதிரி படத்தில் மியூசிக் ரொம்ப ஒரு மைனஸாக இருக்குது. கண்ணு முன்னு தெரியாமல் பயங்கரமாக மியூசிக் போட்டு அடிச்சிருக்காங்க. சவுண்ட் மிக்சிங்லேயும் வந்து மியூசிக்கை ரொம்ப ஹையாக வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸாக ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஓவர் இரிட்டேஷன் மாதிரி இருக்குது. ஒரு தலைவலி வர அளவுக்கு வந்து அந்த மியூசிக் இருக்குது. மோகன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 80s 90s அவர் எப்போ தமிழ் சினிமா விட்டு போனாரோ அது வந்து அப்படியே தொடர்ந்து அவர் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர் பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லை. அவர் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, பாடி கொஞ்சம் ஒரு லீன் ஆகிட்டார். ஸோ இதை வச்சுட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஒரு 5 பேர் 10 பேர் அவர் அடிக்கிறாருன்னா நம்மளால் நம்ப முடியல. உண்மையிலே படம் வந்து ஏன்னா விஜயகாந்த் சார் சத்யராஜ் சார் பீரியடில் வந்து அவங்க தான் ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருப்பாங்க. மோகன் சாருக்கு ஆக்ஷன் படம்லாம் இருக்காது. ஆனால் இப்போ வந்து மோகன் சார் வந்து ஆனால் ஒரு 30 வயசு இளைஞர் மாதிரி இருக்கிறாரு. இது வரைக்கும் அவரோட படங்கள் எல்லாமே வேறு பேட்டர்னில் இருக்கும். நான் பாடும் பாடல், உதயகீதம் எல்லாமே வேறு பேட்டர்னில் இருக்கும். இது ஒரு ஆக்ஷன் பிளாக்கு சிறப்பாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி இந்த படம் இது. ஆனால் மோகன் சாரை வந்து இது வரைக்கும் லவ் சாக்லேட் பாயாக பார்த்துருப்போம். ஆனால் இதில் வந்து டோட்டலாக வந்து வேறுபட்டு நடிச்சிருக்காரு. கருத்து வந்து மெடிக்கல் மருந்து பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் அதான் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. மூவியோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி ஓகே, சென்டிமெண்டல் ஸ்டோரி வித் ஃபுல் ஆஃப் ஆக்ஷனு. இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கிறாரு. அந்த ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் தெரிய வரும். இந்த படம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் எண்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த வெரி வெரி குட் மூவி. ஆனால் ஸ்க்ரீன் பிளே இஸ் பியூட்டிஃபுல். அதாவது ஹரி சார் பண்ணியிருக்கிறாரு, ஸ்ரீஹரி அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸ்க்ரீன் மற்றதெல்லாம் நல்லா இருந்தது, ஸ்டோரியும் நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி இருந்தது. பட் ஓவராலாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அவரோட ஆக்டிங்கு அவரோட சாம் நல்லாவே சூப்பராக இருக்குது.